வணக்கம். இது உங்கள் சாய் சிருஷ்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அருமையான வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். புசு புசுன்னு ஃபுட் கலர் கலக்காமல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தேவையான பொருள் கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள். கலருக்கு முக்கியம். நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற கடலை மாவாக இருந்தால் நல்ல கலர் கொடுக்கும். 300 கிராம் அளவுக்கு கடலை மாவு, அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள், வாசனைக்கு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் சேர்க்குறோம். உப்பு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். கரண்டியோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா ஒரு தரம் கலந்து விட்டுக்கோங்க. உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் எல்லா பக்கமும் சேர்ந்து வரும். அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு. நான் ஃபுட் கலர் கலக்கலை, உங்களுக்கு கலராக வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கறது கடலை மாவை பொறுத்து தான். நீங்கள் கடையில் மாவு வாங்குறீங்கன்னா அது நீங்கள் திக்காக கலந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு எப்பவுமே கலக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு நீங்கள் கலக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பதம் தெரியும். பிஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குன்னா ஒரு விரல் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மாவு ஒட்டி இருக்கணும் கையில். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காவை நல்லா கெட்டியாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 பக்கமும் நறுக்கிட்டு தோல் சீவி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நறுக்கினா தான் நல்லா ஷேப் வரும். இப்போ பஜ்ஜி சீவறதுல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக உள்ளியாக இருக்கும், அது லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா போட்டுடலாம். இப்போ ஒரே சைஸாக நான் எடுக்கிறதுக்காக அதை எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்தாச்சு. ஒரு சேரை இருக்குது பாருங்கள். லேசாக கொஞ்சம் தோல் இருக்கணும் சைடில். சுட சுட இருக்க எண்ணெயை ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு மாவில் கூட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே நம்ம டிப் பண்ணி எடுத்தோம்னா 2 பக்கமும் நல்லா ஒட்டி இருக்கணும், எங்கேயுமே விட்டு போகாமல். இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். பொரிக்க எண்ணெயை ரெடி பண்ணிடலாம். கடலை எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுருங்க. ஒன்று லேசாக மேலே எழுந்து வரும்பொழுது இன்னொன்று நம்ம சேர்த்துக்கலாம். நான் சின்ன கடாய் யூஸ் பண்ணுறதுனால 2 போட்டு எடுக்கிறேன். ஏன்னா நம்ம எண்ணெய்லாம் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம அதை காலி பண்ணிடணும், ரொம்ப நாளுக்கு வச்சுருக்கக்கூடாது. அதெல்லாம் நான் கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன், உடம்புக்கு நல்லது தான். இருந்தாலும் நம்ம இந்த எண்ணெயை 2 நாளுக்குள்ளேயே காலி பண்ணிடணும். நல்லா 2 பக்கமும் பொன்னிறமானதும் வடிச்சிட்டு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்கூல்லேருந்து பசங்க வந்ததும் எதாவது கேட்பாங்க, அப்போ செஞ்சு கொடுங்க. டக்கு டக்குன்னு செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.